மேடம், மேடம், யாராச்சும் இருக்கீங்களா? சார், மேடம், யாராச்சும் இருக்கீங்களா? சார், வா கயல், வா. உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், நீங்க எப்படி? எதிர்பார்க்கல, ஆனா நான் உன்னை எதிர்பார்த்தேன். நீ கண்டிப்பா இங்க வருவன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு தான் இந்த மனிதாபிமானம், இறக்க குணம் ரொம்பவே அதிகமாச்சே. உன்னோட இந்த இறக்க குணமே இப்ப உனக்கு எதிரி ஆயிடுச்சு பாத்தியா? அப்போ அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணது, எமர்ஜென்சின்னு சொல்லி என்ன வர வச்சதெல்லாம் அதான். என்ன கயல், நீ உன்னை ரொம்ப பெரிய புத்திசாலி நினைச்ச? இன்னுமா புரியல? அது எல்லாமே என்னுடைய பிளான். ஏய், நீ என்ன ஜென்மோண்டா? நீ திருந்த மாட்டியா? எவ்வளவுதான் அடிச்சாலும், எத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராதுல்ல? எப்படி திரும்ப திரும்ப இந்த மாதிரி கேடு கட்டத்தானெல்லாம் உன்னால மட்டும் பண்ண முடியுது? இப்ப சொன்ன பாரு, இது பாயிண்ட். என்ன அடிச்சது, அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் உன்னை ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? உன்னால ஹாஸ்பிட்டல்ல என்னோட மரியாதை போச்சு. என் பொண்டாட்டி கிட்ட என் மானம் போய் அவ என் கூட வாழ மாட்டான்னு என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்படி எல்லா விஷயத்திலையும் என்ன காலி பண்ணிட்டு நீ மட்டும் உன் புருஷன் குடும்பம்னு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்ப. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்? இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதை தொடாம விட்டதே கிடையாது. என்ன பகைச்சவங்களையும் பழி வாங்காம விட்டது கிடையாது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் என்கிட்ட இருந்து தப்பிச்சது நீ மட்டும்தான். இத்தனை நாள் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா என்னதான் உன் மேல எனக்கு கோபம் இருந்தாலும் உன் மேல இருக்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அது மட்டும் குறையவே இல்லை. ஏன்னா நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, நீ வேற மாதிரி. ஆனா நான் வேற மாதிரி. அதான் தெரியுமே, பொறுக்கி மாதிரி தானே. கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு அத பெருமையா சொல்றதுக்கு உன்னால மட்டும் தாண்டா முடியும். நீ எல்லாம் ஆம்பளன் வெளியே சொல்லிக்காத. நேரடியா என்ன எதிர்த்து பழி வாங்க முடியாம ஒரு பொண்ணை வச்சு நீங்க வர வச்சிருக்க. அதுல இருந்தே தெரியுது நீ எப்பேற்பட்டவனு.
நான் பிளான் பண்ணி உன்னை இங்க வர வச்சதா சொல்றேன். தனியா என்கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம இவ்வளவு துணிச்சலா நிக்கிற. இந்த தைரியத்துக்கே உனக்கு அவார்டு கொடுக்கலாம். ஆனா நான் உனக்கு கொடுக்க போற அவார்டே வேற. இதுக்கப்புறம் ஊர் உலகமே உன்னை பத்தி தான் பேச போகுது. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட உனக்காக பண்ணிட்டேன். திரும்ப என்கிட்ட அசிங்கப்பட்டு செருப்படி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யார் செருப்படி வாங்க போறாங்க. ஏய், ஏய், விடு. மேல கை வச்சா தொலைச்சிருவேன். என்ன முன்ன மாதிரி தனி ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எழிலோட பொண்டாட்டி. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவான். நான் எங்க இருந்தாலும் என் மூச்சு காத்து மாதிரி எப்பவுமே என் கூட இருப்பான்டா. ஏற்கனவே அவன் கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது எப்படி கையில் மறக்க முடியும்? அவனுக்கு சேர்த்துதான் நான் உன்னை பழி வாங்க போறேன். ஏய், கிட்ட வராத வராத சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிட்ட வந்துட்டு இருக்க. பரவாயில்ல, இப்படி நீ அடிக்கும் போதாவது உன் கை என் மேல படுது. லிமிட் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. உனக்கு நல்லதில்ல. ஓ, ஏன் நல்லது பத்தி எல்லாம் யோசிக்கிற? ஏய், கையில் என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? என்ன கையல், பயந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி உன்னை நான் அதுக்காகலாம் வர சொல்லல. என் பிளானே வேற. உன் மேல என்னோட இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, இது கூட படாது. ஆனா எல்லாமே நமக்குள்ள நடந்த மாதிரி இந்த வெளி உலகத்தை நம்ப வைக்க போறேன். ஏய், என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? ஆமா, பைத்தியம் தாண்டி. ஒரு காலத்துல நான் உன் மேல பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன ஒரு மென்டல் லூசு கேனக்கு இருக்கன்னு என்னடி வேற ஒரு ஆங்கிள் பார்த்து என்ன உனக்கு பிடிக்காம அந்த எடியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா என்ன, இந்த உலகம் ஒரு கேவலமான மனுஷனா பாக்குத. அப்படி என்ன பாக்குறதுக்கு காரணம் நீயும் உன் புருஷன் எழிலும் தானே. அவனே உன்னை கேவலமான பொண்ணுன்னு அடிச்சு துரத்துறதுக்கான பிளான் தான் இது. ஏய், நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு என் புருஷன் ஒன்னும் உன்ன மாதிரி சந்தேகப்படுறவன் கிடையாது. அவன் என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். ஓ, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வரலன்னு பழி வாங்குறேன்னு வெறி பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்க. மரியாதையா